வணக்கம் அன்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இன்றைக்கு இந்த கிளைமேட் சேஞ்சிங் இல்லையா, பனி காலம் முடிந்து கோடை காலம் ஆரம்பித்த உடனே நிறைய பேருக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்கும். நிறைய வேர்க்க ஆரம்பிச்சிடும், சளி பிடிச்சு ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. ஏன் இந்த சளி பிடிக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சளியை கோச்சிக்க மாட்டோம். சளி வந்தால் ரொம்ப துன்பப்படுறத நினச்சி நம்மளை துவண்டு போகாம தைரியமா இருந்து ஆரம்பிச்சிருவோம். அதை பத்தி இன்னைக்கு நம்ம சிந்திப்போம், பேசுவோம். சரியா? நமது உடல் சூட்டை சமாளிக்கவும் தேவையற்ற நச்சு பொருட்களை வெளியே அனுப்பவுமே உடல் தனது தேவைக்காக உருவாக்கி கொள்வதுதான் சளி. இதை தமிழ்ல தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சளிக்கு அழகான ஒரு தமிழ் பெயர் வைத்திருக்கிறாங்க. என்னன்னா, நீர் மூலக திரட்சி. நீர் மூலக திரட்சி. நம்முடைய உடல்ல ஒவ்வாமை ஏற்படும் பொழுது அல்லது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் அதிகமாகும் பொழுது அவற்றை வெளியே அனுப்பணும். அதிகமாயிடுச்சு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, ஆனா நம்முடைய உள்ளுறுப்புகளுக்கு அவை நல்லா தெரியும். அதை வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வெளியே அனுப்பக்கூடிய ப்ராசஸிங்க்கு பேர் தான் சளி. நாம் என்ன செய்யறோம், இந்த சளி பிடிச்ச உடனே அங்கலாய்ச்சிடுறோம். மூக்குல ஊத்துது, கண்ணுல ஊத்துது, வாயில ஊத்துது, இருக்க முடியல, சைனஸ் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு பக்கம் மூக்கு அடைச்சிக்கிச்சு, தொண்டெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கலாய்ச்சிக்கிறோம். ஆனா அந்த சளி பிடிக்கும்னு சொல்லக்கூடாது. சளி உருவாகும் பொழுது அவையெல்லாம் நம்முடைய உடலில் இருந்து வெளியேறுவதற்காக அனுப்பப்படுகிற நச்சு பொருட்கள் அப்படின்னு நினைச்சுக்கணும். அதுதான் உண்மை. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியேறுகிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த சளியை நினைத்து பயப்படாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை ஒழிஞ்சிடும். இன்னொன்று, 2, 3, 5, 7 நாட்களுக்குள் இந்த சளி உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா, வருடத்துல அல்லது 2 அல்லது 3 முறை இயற்கையா நிகழக்கூடிய இந்த நிகழ்வுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. ஆனா இந்த 2 அல்லது 3 முறை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை நாம கட்டுப்படுத்திடுறோம்னு வச்சுங்களேன். மருந்து சாப்பிட்டு, ஊசி போட்டு அல்லது மற்ற முறைகள் எல்லாம் பயன்படுத்தி இதை கட்டுப்படுத்தும் பொழுது இந்த வெளிவர வேண்டிய கழிவுகள், நச்சுக்கள் எல்லாம் உள்ளே தங்கிடுறதுனால சளி கட்ட ஆரம்பிச்சிடுது. சளி கட்டி அது நிமோனியா வரைக்கும் கொண்டு போய் நம்முடைய உடலை பலவீனப்படுத்துகிறது. அது என்னன்னா, 2-3 தடவை நடக்கக்கூடிய நிகழ்வு மாசம் மாசம் நடக்கிற மாதிரி, அடிக்கடி நடக்கிற மாதிரி நமக்கு சிம்டம் ஆயிடுது. அதனால சளி பிடிக்கும் பொழுது முதல்ல பயத்தை விட்டுருங்க. சளி என்பது நம்முடைய உடலில் உருவாகிற நச்சு பொருட்களை வெளியேற்றுகிற ஒரு ப்ராசஸ் தான் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அந்த சளியை அந்த மூக்குல இருந்து வடியுது அப்படின்னு சொன்னா கிளீனா வெளியே சிந்தி வெளியே எடுத்துருங்க. இல்ல நெஞ்சில இருந்து வருதுன்னு சொன்னா காரி துப்பி வெளியே எடுத்துருங்க. கண்ணுல இருந்து சிலருக்கு நீர் வடியும், எடுத்துருங்க. தலையில் நீர் கோர்த்தது போல இருக்கும், அதையும் எடுத்துருங்க. அது எப்படிலாம் எடுக்கணுமோ அப்படி எடுங்க. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, சூடா சூப் சாப்பிடுங்க, சுடு தண்ணி குடிங்க, ரசம் வச்சு நல்லா சாப்பிடுங்க. நிறைய கொஞ்சம் புளிக்காரம் சேர்த்து உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நச்சு பொருட்கள்லாம் வெளியே போயிடும். பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம் இவற்றையெல்லாம் சேர்த்து உணவாக பயன்படுத்தும் பொழுது இந்த நச்சுத்தன்மையெல்லாம் மாறி நம்முடைய உடல் இயல்பு நிலைக்கு திரும்பும். இந்த நச்சுத்தன்மையெல்லாம் ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பாடம் வேணும் இல்லையா? நாம் உண்கின்ற உணவு தான் இதற்கு காரணம். இதற்கு காரணம். நாம் எப்படிப்பட்ட உணவுகளை பகுத்து உண்கிறோம் என்பதை குறிப்பாக நாம் பழக்கப்படுத்தி கொள்ளும் பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியம் பேணப்படும். அதனாலதான் சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்முடைய வயிறு கொஞ்சம் அப்செட் ஆகும். முதல்ல நம்முடைய உடல் கொஞ்சம் கணக்க ஆரம்பிக்கும். வெயிட் அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். சோம்பல் தன்மை அதிகமா இருக்கும். டயர்ட்னஸ் கிடைக்கும். முதலில் தலை வலிக்கவும், வாய் புளிக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்முடைய உடல்ல நச்சு அதிகமா சேர்ந்துருக்குது. நம்ம உடலில் இருந்து வெளியேறக்கூடிய நச்சு பொருட்கள் தயாரா இருக்குது, எப்போ வேணாலும் வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளங்கள். எனவே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நாம கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், கரெக்டா நம்முடைய சளியை மேனேஜ் பண்ணி கிளீன் ஆக்கிக்கிறதுக்கு முடியும். என்ன அப்படின்னு சொல்லி, ஏன் அந்த சளி ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம் சரியான அளவில் தூக்கம் இல்லாதது. நன்றாக தூங்கும் பொழுது சளி பிடிக்காது.
தூக்கத்திற்கு சரியான நேரமும் பக்குவமும் அடையும் பொழுது இந்த சளி பிடிக்காத நிலையில ஒரு நம்ம அந்த நிலைக்கு நம்ம செல்லலாம். அதே போல நம்முடைய சரிவிகித உணவு முறை, கண்டதையும் கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுனாலையும் சளி பிடிக்க ஆரம்பிக்கும். நச்சுத்தன்மை உடலில் சேர சேர இந்த சளி சேர ஆரம்பிக்கும். எனவே நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு இயல்பா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது சளி தொல்லையிலிருந்து விடுபட நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதை கட்டுப்படுத்துவதில் கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்கும். கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அது உள்ளுக்குள்ளே தங்கி இன்னும் அதிகமான காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாக்கும். அதனால சளி பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்துக் கொள்வோம். நிறைய நாள் 2 வாரத்துக்கு மேல சளி இருக்குது அப்படின்னா தான் நம்ம மருத்துவரை அணுகி செயல்படணும். இது இதை பற்றின ஒரு பெரிய ஆராய்ச்சி புத்தகமே நம்முடைய வலைதளங்கள்ல பரவிக்கிட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் இதை பற்றி ஒரு ஆராய்ச்சியை செய்து ஒரு பெரிய புத்தகமே எழுதியிருக்கிறார். சளி என்பது நம்முடைய நோய் அல்ல. முதலில் நன்றா புரிஞ்சுக்கணும். சளி என்பது நோய் அல்ல, நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை வெளியே அனுப்பக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சளி பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமா இருக்கிறதுனாலதான் அது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே தள்ளுகிறது. எனவே நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தி கொள்ள நாம் சரியான உணவுகளை உண்டு நம்முடைய சளி தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்வோம். சளி என்பது நோய் அல்ல, நம்முடைய உடலை புத்துணர்வு பெறக்கூடிய புதுப்பிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், ஒரு நிகழ்வு என்பதை அறிந்து கொண்டு வாழ முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு நம்முடைய மாங்காய் இன்னொரு சிறப்பான ஒரு செயலை செய்கிறது அப்படின்னு சொன்னா, அதுல கலோரி குறைவாக இருக்கும், நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். மாங்காயில நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால நிறைய சாப்பிடும்போது வெயிட் மேனேஜ்மெண்ட், எடை இழப்புக்கு அதிக காரணமா இருக்குது. அதனால மாங்காய் யாரெல்லாம் ரொம்ப குண்டா இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் மாங்காய் சாப்பிடலாம். ஆனா அதுல கலோரி குறைவு, நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால எடை இழப்புக்கு நல்ல பயனுள்ள ஒரு உணவாக மாறும். எனவே அளவோடு உண்டு வளமோடு வாழ்ந்து அனைவருக்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழ முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன்.